ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். Attention please. இன்றைக்கி நம்ம இந்த Train வீடியோவில் number வந்து ரோம் 545 சென்ட்ரல் ரயில்வே stay on ஸ்டேஷனில் இருந்து platform 1. ரோம் ஏர்போர்ட்டுக்கு நம்ம ட்ரெயினில் போகிறது தான் பார்க்குறோம். இப்போ நான் நேபிள்ஸ்ன்ட்டு ஒரு இடத்துல இருந்து ரோம் Your attention சென்ட்ரல், அதாவது please. ரோமா டெர்மினின்னு Train சொல்லுவாங்க, stop அந்த ஸ்டேஷனுக்கு அந்த ட்ரெயினில் வந்தேன். இப்போ இங்கேருந்து ஒரு டிக்கெட் எடுத்து ரோம் ஏர்போர்ட்டுக்கு ட்ரெயின்லேயே போகிறேன். ஸோ இங்கேருந்து நான் ஸ்டாப் ட்ரெயின் இருக்குது ரோம் ஏர்போர்ட்டுக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 23 அண்ட் 24. இப்போ நான் நிற்கிற பிளாட்ஃபார்ம் 23, அப்புறம் பக்கத்தில் அதோ தெரியுது அது 24 பிளாட்ஃபார்ம். இந்த 2 பிளாட்ஃபார்ம் வந்து ட்ரெயின் இருக்குது நான் ஸ்டாப்பு. லெனோடோ எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெயின் தான் அது. இங்கேருந்து 14 யூரோஸ் சார்ஜ் பண்ணுவாங்க பெர் பர்சன்னு. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு டேரெக்டாக போய்க்கலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஏன்னா இது வந்து டேரெக்டாக ஏர்போர்ட்டுக்குள்ளேயே போயிடும் இந்த ட்ரெயின். அதே மாதிரி நீங்கள் ரோம் ஏர்போர்ட்லேருந்து ரோம் சிட்டிக்கு வரணுன்னாலும் இந்த ட்ரெயின் பிடிச்சா வந்துக்கலாம். பாருங்கள், இப்போ ட்ரெயின் கிளம்பிடுச்சு. எக்ஸாக்டாக இங்கேருந்து 30 to 35 மினிட்ஸ் ஆகும் நம்ம ரோம் ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு. ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகாது, ஏன்னா இது வந்து புல்லட் ட்ரெயின் இல்லை, பட் நார்மல் ஸ்பீடில் போகும். ஆனால் அட்வான்டேஜ் என்னென்னா நான் ஸ்டாப்பு. ஸோ சீட்டெல்லாம் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், கிடைக்கும். வரும்போதும் சரி போகும்போதும் சரி, எவ்ரி 30 மினிட்ஸ் ஒன்ஸு ஒரு ட்ரெயின் அவைலபிள். அதே மாதிரி வரும்போதும் நீங்கள் வந்துட்டு ஏர்போர்ட்லேயே டிக்கெட் எடுத்துக்கலாம். ஏர்போர்ட்டில் நிறைய மிஷின்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திங்கன்னா அங்கேயும் மிஷின்ஸ் இருக்கும். ப்ளஸ்ஸு ட்ரெயின் டிக்கெட் கவுண்டருங்களே இருக்கும். ஸோ கவுண்டரில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மிஷினில் கார்டு, கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா நீங்கள் மிஷினில் கூட எடுத்துக்கலாம். டைரெக்டாக ரோமா டெர்மினின்னு போட்டிங்கன்னா டைரெக்டாக அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு டிக்கெட்டு கிடச்சிரும். அது மாதிரி நீங்கள் ரோமா டெர்மினல்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா FCO அப்படின்ட்டு போட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த ஸ்டாப்பிங் காட்டும், நீங்கள் அதில் டிக்கெட் எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள், நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து வெளியே போயிட்டுருக்கு. இப்போ லெஃப்ட்டில் பார்க்குறீங்களா, இந்த ட்ரெயின் வந்து இன்டர்சிட்டி, அதாவது ஒரு சிட்டிலேருந்து இந்த சிட்டிக்கு போகிற ட்ரெயின். அந்த மாதிரி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக போகும் அந்த ட்ரெயின். நிறைய ஏகப்பட்ட ட்ரெயின் வச்சுருக்காங்க இவங்க. இட்டாலியோ அப்படி இல்லைன்னா டிரான்ஸ் இட்டாலியா, இந்த 2 கம்பெனிங்க தான் மோஸ்ட்லி ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ்க்கெல்லாம் அவங்க ட்ரெயின் தான் நம்ம போவோம், புல்லட் ட்ரெயின். அது மாதிரி லோக்கலாக உள்ளே நீங்கள் போனோன்னா அப்படின்னா நீங்கள் நார்மல் ட்ரெயின். இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் பாருங்கள், 2 புல்லட் ட்ரெயின் ரோமா டெர்மினிக்கு வந்துட்டுருக்கு. எப்படியும் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவரில் போகும் அந்த 2 புல்லட் ட்ரெயின்ஸும். ஸோ இப்போ எங்கள் வெளியூர்லேருந்து உள்ளே வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம உள்ளேருந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியே போயிட்டுருக்கோம். நீங்கள் ரோமில் வந்துட்டு பஸ்ஸு இல்லைன்னா ட்ராம் அப்படி இல்லைன்னா கேப் எது பிடிச்சிங்கனாலும் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் எங்கெல்லாம் ட்ரெயின் அவைலபிள் இருக்கோ அங்கெல்லாம் ட்ரெயினில் போயிடுங்க. அதுதான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். எப்படி எனக்கு எந்த டைமு எந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் போகணும் அப்படின்லாம் தெரியலன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போயிட்டு நீங்கள் இருக்க லொக்கேஷன் டு எந்த லொக்கேஷன் போகிறீங்க அப்படின்னு போட்டுட்டு சர்ச் பண்ணிவிட்டு அதில் மேலே ட்ரெயின் சிம்பிள் இருக்கும். அந்த ட்ரெயின் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா பஸ்ஸு ட்ரெயின்னா ட்ரெயின், என்ன டைமிங், எந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக காட்டும். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் பிடிச்சி போயிட்டே இருங்க. நானும் வந்துட்டு இட்டலியில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ட்ரெயினில் தான் சுற்றினேன். எங்கெங்கே போனேன்னா ஒரு இடமும் ட்ரெயின் மட்டும்தான். இங்கே பாருங்கள், நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இது நான் ஸ்டாப் ட்ரெயின். ஸோ ஒரு ஸ்டேஷனில் கூட நிற்காது, டைரக்ட் எண்ட் டு எண்ட் தான். எல்லா ஸ்டேஷன்லேயும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கு பாருங்கள். அநேகமாக ஏதோ ரயில்வே ட்ராக்கில் அதுலேயே ஒர்க் நடக்குது, என்னதுன்னு தெரியல. ட்ரெயின் வந்து வழக்கத்தை விட ஸ்லோவாக போய்ட்டுருக்கு. இல்லைன்னா நார்மலாக கொஞ்சமாக அது ஃபாஸ்ட்டாக போகும், இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. இன்னொன்று என்னென்னா, இட்டலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அதனால் ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவுக்கு சிமிலராக இருக்கும். நமக்கு ஊர்லலாம் நம்ம பார்க்குற மாதிரி பழைய பில்டிங்ஸாக இருக்கும். அப்படிலாம் துணி காய போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ட்ரெயின் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ட்ரெயினில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குன்ட்டு.
ஏன்னா எல்லாம் மோஸ்ட்லி ட்ரெயின் வந்து ஆன் டைமில் ரன் ஆகும். அப்படி ஏதாவது டிலேனா கூட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுவாங்க எங்கள் பிளாட்ஃபார்மில். ஸோ இந்த லோக்கல் ட்ரெயின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு சீட் நம்பர் அதெல்லாம் தரமாட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு எந்த கோச்சில் வேணுமோ ஏறிக்கலாம். அதே மாதிரி உள்ள சின்ன சின்ன டவுன்ஸ்க்கு போகிற ட்ரெயின்னா நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு அதை வேலிடேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ட்ரெயினில் இல்லைனா எங்கேயாச்சும் பஸ்ஸில் உள்ளே இருக்க பிளாட்ஃபார்மில் ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க வேலிடேட்டுன்னு. அதை வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணணும். ட்ரெயின்குள்ளேனா ட்ரெயின், பஸ்ஸுன்னா பஸ்ஸுக்குள்ளே ஏறினோன்னு வச்சுருப்பாங்க வேலிடேட்டுன்ட்டு. டிரைவர் பக்கத்தில் ஒன்று, அது மாதிரி பேக் சைடு டோர் பக்கத்தில் ஒன்று. அதுக்குள்ளே டிக்கெட்டை போட்டு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களை டிக்கெட்டு டிடிஆர் பிடிச்சாங்கன்னா நீங்கள் கையில் டிக்கெட் இருந்தாலும் உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரெயின் டிக்கெட்டை வேலிடேட் பண்ணுங்கள். ட்ரெயின் டிக்கெட் அண்ட் பஸ் டிக்கெட். அதாவது அது வந்து லோக்கல் ட்ரெயின், லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னிஸ்க்கு பிரச்சனை கிடையாது. இன்னொன்று, ஒரே டிக்கெட் வச்சுட்டு நீங்கள் பஸ்ஸுலேயும் ட்ராவல் பண்ணலாம், ட்ரெயின்லேயும் ட்ராவல் பண்ணலாம். அதனால தான் அவங்க வேலிடேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை வேலிடேட் பண்ணலன்னா அந்த டிக்கெட் வச்சு இன்னொரு நாள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க வேலிடேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு இட்டலியில் ஒரு 10 நாள் இருக்க போகிறீங்க. ஒரு 20 டைமாச்சும் எங்கேயாவது வெளியே போவீங்கன்னா ஒரு 20 டிக்கெட்டு தேவைன்னா 20 டிக்கெட்டை மொத்தமாக கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுட்டு அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த நாளைக்கு. அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரோம் ஏர்போர்ட் வந்து ரோம் சிட்டியை விட்டு ரொம்ப அவுட்டரில் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா காடு மாதிரி இருக்கும். சிட்டிலேருந்து நம்ம ரொம்ப வெளியே இருக்கிறோம். இப்போ பாருங்கள், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இது என்ன காட்டுதுன்னா நம்ம ஏர்போர்ட் கிட்டே வந்துட்டோம் அப்படின்ட்டு காட்டுது. ஏர்போர்ட் பக்கத்தில் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். ஐபிஎம் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் இருக்குது. அது மாதிரி கண்டிப்பாக இந்த கம்பிங்களை பார்த்தாலே ஏர்போர்ட்டுக்குள்ளே ட்ரெயின் என்ட்ரு ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இந்த கம்பிங்கெல்லாம் தான் ஒரு சிம்பிள். இதை பார்த்தோன்னே ஏர்போர்ட்டுக்குள்ளே ட்ரெயின் என்ட்ரு ஆகிடுச்சின்னு அர்த்தம். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி உள்ளே போயிடும். அங்கேருந்து நீங்கள் டிபார்ச்சருக்கு, அரைவலுக்கோ, டெர்மினல் 1, டெர்மினல் 3 2 டெர்மினலுக்கும் நீங்கள் இங்கேருந்தே போக முடியும் டேரெக்டாக. அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் சைன் போர்டை ஃபாலோ பண்ணால் போதும். ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ரோடை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கும் இவங்களே உள்ள பிரிட்ஜு போட்டிருப்பாங்க. அந்த பிரிட்ஜுலேயும் வால்குலேட்டர் இருக்கும். நீங்கள் அதில் ஏறி நின்னால் போதும், அதே வந்து நம்மளை கொண்டு விட்டுரும். ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து வெளியே போகிறதுனாலும் சரி, ஏர்போர்ட்டுக்கு வர்றதுனாலும் சரி. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் இறங்கி ஏர்போர்ட்டு அந்த என்ட்ரன்ஸை காட்டுறேன். அது வரைக்கும் காட்டியிருப்பேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லேருந்து திருப்பி ஃபுல் ஃப்ளைட்டு செப்பரேட் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து என்ஜாய். பாருங்கள், நம்ம ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டோம். ஃப்ரண்ட்டில் அதோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தெரியுது, இதுதான் ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ். ஏர்போர்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்